கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு குளிர்ச்சியான புலர்காலை பொழுது கடவுள் தந்து அவருடைய சன்னிதானத்திலே சுகபலத்தோடு நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். எப்போதும் ஆண்டவர் செய்கின்ற மகத்துவமான செயலுக்கு நன்றி அறிந்த உள்ளத்தோடு அவரை தொழுது கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வகையில் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். வாருங்கள். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமேன். எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. காலைக்கு காலை புதிய இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டி வழி நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த புலர்காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஜீவனோடும் சுகபலத்தோடும் உம்முடைய சன்னிதானத்திலே கூடி வர செய்து உம்மை ஆராதிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே. எத்தனை மகத்துவமுள்ள ஆண்டவர், எங்கள் வாழ்வின் அனுபவத்திலே பேசுகிறவர், ஆச்சரியமாக நடத்துகிறவர் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் மாறாக எங்கள் மேல் ஆண்டவரே கருணை பொழிகிறவர். இதோ இந்த நேரத்திலே உம்மை கண்டுகொண்ட பிள்ளைகளாக நாங்கள் இந்த ஆராதனையில் கடந்து செல்ல ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். வந்திருக்கிற பிள்ளைகளையும் வர இருக்கின்ற மது அடியார்களையும் குறித்த நேரத்திலே கூட்டி சேரும். நிறைந்த ஆன்மீக சந்தோஷத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 79வது பாடலை பாடுவோம். முதல் பாடல். கண்களை ஏறெடு மகாமேரு நேராயின், கண்களை ஏறெடுப்பே. விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை என்றனுக்கே வரும். கண்களை ஏறெடுப்பே. காலை தள்ளாட ஒட்டார் ஊரங்காது காப்பவர், காலை தள்ளாட ஒட்டார். வேலையில் நின்றிஸ்ரவேலரை காப்பவர், வேலையில் நின்றிஸ்ரவேலரை காப்பவர். காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர், கண்களை ஏறெடுப்பே. பக்தர் நீளல்லவரே, என்னை ஆதரித்திடும் பக்தர் நீளல்லவரே. எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாமல், எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாமல், அக்கோலம் கொண்டோனை அக்காலம் புரியவே, கண்களை ஏறெடுப்பே. எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கியே, எல்லா தீமைகளுக்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர், கண்களை ஏறெடுப்பே. மாமேரு நேராய் கண்களை ஏறெடுப்பே. சங்கீதம் 20 முறைமுறையாக வாசிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர்
உமக்கு மறுமொழி அருளுவாராக. யாக்கோபின் கடவுளுடைய நாமம் உம்மை உயர்த்தி காப்பதாக. உமது காணிக்கைகளெல்லாம் அவர் நினைவுகூர்ந்து உமது தகன பலியை பெரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நீர் அளிக்கும் வெற்றியில் நாங்கள் கெம்பீரித்து எங்கள் கடவுளின் நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் பெருமை பாராட்டுகிறார்கள். நாங்களும் எங்கள் கர்த்தராகிய கர்த்தரின் நாமத்தை குறித்தே பெருமை பாராட்டுவோம். சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தாவே வெற்றியருளும். நாங்கள் கூப்பிடும் நாளிலே ராஜா எங்களுக்கு மறுமொழி அருள்வாராக. ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலம் இருக்கிறபடி. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று வாசிப்பதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து கேட்போம். அன்பானவர்களே, இன்றைக்காக குறிக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 17 முதல் 24. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 24 முடிய. அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறோனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்கணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான் என்பதே. பிரியமானவர்களே, 2வது வேதபாகம் அது மேத்யூ காஸ்பல் 28ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை. 11 முதல் 15 வரை மேத்யூ காஸ்பல். அவர்கள் போகையில் காவலர்களில் சிலர் நகரத்திற்குள் போய் நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை செய்து சேவகருக்கு போதுமான பணம் கொடுத்து நாங்கள் நித்திரை செய்கையில் அவனுடைய சீஷர் இரவில் வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதியின் காதுக்கு எட்டினால் நாங்கள் அவருக்கு சமாதானம் சொல்லி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு கற்பித்தபடியே செய்தார்கள். யூதருக்குள்ளே இந்த பேச்சு உண்டாகி இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிறது என்றார் என்பதே. வசனத்தை வாசித்து கேட்டனா நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொத்துவின் பாத்திகையில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்திலிருந்து உயிர் தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன்.
பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை சிறிது நேரம் தியானிப்பதற்கென்று எடுத்த வேத பாகம் சற்று முன்பு வாசித்த காஸ்பல் லெசன், மேத்யூ காஸ்பல் 28ஆம் அதிகாரம், அதிலே 15வது வசனம் 15. அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு கற்பித்தபடியே செய்தார்கள். யூதருக்குள்ளே இந்த பேச்சு உண்டாகி இந்நாள் வரையிலும் பிரசித்தமாய் இருக்கிறது. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சிறிது நேரம் உமது வார்த்தையை தியானித்தாலும் சிந்தையில் பதியும்படி ஆண்டவர் பேசும். கவனம் சிதறாதபடி பாதுகாத்து கொள்ளும். அடிமையை மறைத்து நீர் பேசுவது நான் அல்ல ஆண்டவரே, என் வாயிலாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே உமது பாதம் பணிந்து கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அருள் இருந்தால் தான், கிருபை இருந்தால் தான் பரலோகம், அவ்வுலகம். பொருள் இருந்தால் தான், பைசா இருந்தால் தான் இந்த உலகம் நமக்கு சாதகமாக இருக்கும். பணம் பத்தும் செய்யும். பணம் பரலோகம் வரை பாயும். பாதாளம் வரை பாயும் பணம். பணத்தினால் எதை வேண்டுமானாலும் வாங்க முடியும். பணம் ஒரு சக்தி வாய்ந்த படைகலன். பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சமூக அமைப்பிலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? பணம் அதான் அழகா சொல்லியிருக்காங்க பாருங்களேன், பாதாளம் வரை தான் பாயும், பரலோகம் வரை இல்லை. பணம் பாதாளம், ஹெல். பிரியமானவர்களே, பணத்தை வாங்கி கொண்டு பணத்தை வைத்து பேசி, 2 இடத்துல வருது இந்த டெக்ஸ்ட்ல. பணம் எங்க வருது? 13ஆம் வசனத்துல. அப்படிதானா? போதுமான பணம் கொடுத்து, அப்படிதானா? போதுமான பணம் கொடுத்து 15ஆம் வசனத்துல பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு கற்பித்தபடியே செய்தார்கள். இயேசுவை காட்டி கொடுக்கும் போதும் பணம் தான், அதுதானா? 30 வெள்ளி காசு. இயேசுவை உயிர்த்தெழுந்த பிறகும், இந்த வாரம் ஃபுல்லாக இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் ரிலேட்டடாக தானே நம்ம பார்க்குறோம் செய்தியெல்லாம். உயிர்த்தெழுந்தல் பின்ன நடந்த விஷயம் இது. இயேசுவை உயிர்த்தெழுந்த பிறகும் அது உண்மையல்ல, இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் என்பதை மறைக்கும் பொருட்டாக பணம் பேசப்படுகிறது இல்லையா? பிரைப், லஞ்சம். எப்படியேனும் இயேசு ஆண்டவர் என்பதை உலகம் நம்பக்கூடாது, உண்மையை மறைக்க வேண்டும். பொய்மையின் வாய்ப்பந்தலிலே உண்மை ஊமையாகிவிடும் என்று ஒரு சிந்தனையாளர் சொல்லியிருக்கிறார். ஒரு ஆள் உண்மை சொல்றீங்க, 4 பேர் பொய்யை சொல்றீங்கன்னா அவர் பேசுறதுக்கு அர்த்தம் இல்லாமல் அவர் ஊமையாகி போயிடுவார். எதுக்கு இதை போட்டு சொல்லிக்கிட்டு? பொய் தான் தலைவிரிச்சு ஆடுதே, உண்மை எதுக்கு, நிஜத்தை எதுக்கு சொல்லி ஏன் அப்படின்னு ஊமையாகி விடுவாங்களாம். பொய். உண்மை பஸ்ஸில் போகிறதுக்கு முன்னாடி அது பொய் ஃப்ளைட்டில் போயிடும், அப்படிதானா? இன்னொன்று பழமொழி சொல்லுவாங்க, தந்தியை மாதிரி போகும் பொய். பொய் அப்படி பரவும், காட்டு தீ போல. பொய்க்கு அந்த சக்தி இருக்கிறது. ஆனா உண்மைதான் ஜெயிக்கும், அப்படிதானே? பொய் நிறைய வெற்றி தர்றது மாதிரி இருக்கும், ஆனா கடைசியில் உண்மைதான் ஜெயிக்கும். ஜெயிக்கணும், அதுதான் தர்மம், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன்,
அப்படிதான் கடவுள் சொன்னார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியமாவது என்னன்னு கேட்குறாங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவரின் உயிர்த்தெழுதலிலே பொய்யை திணிக்க எத்தனிக்கிற உலகத்தை பார்த்தீங்கன்னா, பணம் கொடுத்து, அதுவும் பணம் கொடுத்து பொய்யான செய்தியை பரப்பிவிட வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற உண்மையை மறைக்க வேண்டும், பொய்யை பரப்பவிட வேண்டும். இந்நாள் வரைக்கும் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்நாள் வரைக்கும் அந்த செய்தி பரவி கொண்டே இருக்கிறது. இங்கே பேச்சாகவே இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழவில்லை என்ற ஒரு பேச்சை உருவாக்குவதற்கு பணத்தை வைத்து ஒரு பொய்யான செய்தியை பரப்புகின்ற, இழி செயலை பரப்புகின்ற காரியத்தை பிரதான ஆசாரியர்கள் இல்லையா, நகரத்து போகையில் காவலர்கள் சிலர் நகரத்திற்குள் போய் நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இந்த பிரதான ஆசாரியர்கள் யார்? சர்ச்சில் எல்லாத்துலேயும் செனகாகோல பிரதானமாக இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு மதிப்பில்லாமல் போயிடக்கூடாது, அவங்க பதவிக்கு ஆபத்து வந்து விடக்கூடாது, அவங்களுடைய ஆளுமையை தகர்த்து விடக்கூடாது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றால் ட்ரெண்ட் மாறும். தங்களை தக்க வைத்துக் கொள்ள, தங்களுடைய பெருமையை தக்க வைத்துக் கொள்ள, ஆளுமையை தக்க வைத்துக் கொள்ள பிரதான ஆசாரியர்கள் கையூட்டு கொடுத்து சாதகமாக ஒரு சூழலை உருவாக்குவதற்காக எத்தனிக்கிற செயலை, காட்சியை அப்படியே இங்கே பார்க்கிறோம். தேசாதிபதி காதுக்கு எட்டினால் அவருக்கு சமாதானம் சொல்லி உங்களை தப்பு வைப்போம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது, மேட்ரை வாங்கிட்டு விஷயத்தை முடிங்க. எப்படி சாதகமா பேசுகிற அந்த செயலை இங்கே பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வாழ்க்கையும் சரி, பக்தியும் சரி, அது நிலைக்காது. உண்மைதான் ஜெயிக்கும், தர்மம் தான் ஜெயிக்கும். சத்தியத்தின் சொரூபியாக வந்தவர் ஆண்டவர், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர் ஆண்டவர். அவரை பொய்யிலே அடக்கி, பணத்திலே அடக்கி, அவரை செயல்பட விடாமல் செய்ய வேண்டும் என்ற சதி அன்றைக்கே நடந்திருக்கிறது. ஊழல், பணம், பொய் உள்ள எந்த நாடும், எந்த வீடும், எந்த ஆலயமும், எந்த இன்ஸ்டிடியூஷனும் வளராது, வாழாது, நலிந்து போகும். வாழாது, நாளடைவிலே நலிந்து போகும். நல்லா புரிஞ்சுக்கங்க, சுவிட்சர்லாந்து நாடு, அதில் கடல் கிடையாது. சிங்கப்பூர் நெல் வயல் கிடையாது. இன்னைக்கு சித்திரை 10 மழை பெய்யணும், நல்ல மழை பெய்யணும். ஊட்டாமட்டத்தில் இருந்தனால எனக்கு இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் விதைக்கிற நேரம், அறுக்கிற நேரம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் காதில் இல்லைன்னு நமக்கு எங்கே தெரியும், இதெல்லாம் காதில் விடும். சித்திரை 10 மழை பெய்யணும். நெல் வயல் உணவு. சிங்கப்பூர்ல நெல் வயல் கிடையாது, ஜப்பான்ல கனிம வளம் கிடையாது, நெதர்லாந்துல எந்த மலைகளும் கிடையாது, சவுதியில எந்த காடுகளும் கிடையாது. ஆனால் இந்த தேசங்கள் எல்லாம் உச்சத்தில் இருக்கிறது. காரணம் உண்மையாய் இருக்கிறது. ஊழல் இல்ல, பொய் இல்ல, உழைப்பு, உண்மை, நேர்மை இந்த தேசத்திலே இருக்கிறது. அந்த தேசம் உச்சத்திலே வளர்கிறது, மேலோங்கி நிற்கிறது. எல்லா வளமும் இருக்கு, கனிம வளம், நெல் வயல். அதுவும் நம்மனா சொல்லவே வேண்டாம் இல்லையா. நாஞ்சில் அப்படிதானா? நாஞ்சில்னா 4 வகை நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். என்ன இல்லை, பாலைவனம் தான் இல்லை. ஆனா ஏன் வளங்கள் இருந்தும் உண்மை இல்லையே, நேர்மை இல்லையே. பணத்திற்கு தானே முக்கியத்துவம், ஹியூமன் வேல்யூ இல்லையே. அம்மா உங்களுக்கு ஒரு மரியாதை உண்டுமா? உங்களுக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. நீங்க வச்சிருக்க பணத்துக்கு 2வது தான், ஆனா உங்களுக்குன்னு அம்மா
உங்கள் குணம், உங்கள் பழக்கம், உங்கள் பேச்சு, உங்கள் பணிவு, உங்கள் பண்பு, உங்கள் பக்தி, அதுக்கு ஒரு மரியாதை உண்டு. ஆனால் அது எல்லாமே வேண்டாம், அது எல்லாமே வேஸ்ட்டு, எல்லாமே அடிச்சிருவோம். பைசா எவ்வளோ வச்சுருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, எப்படி வாழ்கிறீங்க, அதுக்கு மரியாதை கொடுத்தா அது பக்தி அல்ல, பக்தி பார்வை அல்ல. சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது பாருங்கள், பக்தி எங்கே போய் கொண்டிருக்கிறது பாருங்கள். இயேசுவையே விலை பேசினாச்சு, இயேசுனுடைய உயிர் தழுதலுக்கே விலை கொடுத்தாச்சு இல்லைங்களா? பரமேறினது, உயிர் தழுதது, மீட்புக்கு விலை, மீட்புக்கும் விலை, எல்லாத்துக்கும் விலை இருக்குது. அப்படின்னா நிர்ணயிச்சா அருளுக்கு விலை, கிருபைக்கு விலை. ஒருத்தன் டெக்ஸ்ட் படிச்சிடலாமா, அவங்க கை வைக்கிறாங்க, வரங்கள் கிடைக்குது, உடனே என்னைக்கிறான் பாக்கெட்லேருந்து, எவ்வளோ சொல்லுங்க, அது மாதிரி எனக்கு கை வச்ச இடத்துல எனக்கு பவர் கிடைக்கணும், கொடுங்க, எவ்வளோ ரூபா வேணும் அப்படிங்க. உன் பணம் உன்னோட நாசமாக போட்டோம் அப்படின்றாரு. அப்படி தானே சொன்னார் பேரு. பணம் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடையாது. வாழ்க்கைக்கு தேவைதான் பணம், ஆனால் பணமே வாழ்க்கையாகி விடாது. பணம் இருந்தால் எல்லாமே சாதிக்கலாம் நினைக்கிறது மடமை. எல்லா இடத்திலும் அது செல்லுபடியாகாது. ஆண்டவர் சன்னிதானத்தில் அது செல்லவே செல்லாது. எவ்வளவு கொடுத்து நீ என்ன மறைச்சு பாரு, உயிர் தழுதலை தடுக்க முடிஞ்சுதா? தடுக்க முடியலை. இன்னைக்கு அதற்கு சாட்சியாக உலகமெங்கும் திருச்சபை இருக்கிறது, உலகமெங்கும் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது, உயிர் தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கிறது. ஆண்டவர் உயிர் தளவில்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் விருதா. பவுல் சொல்றாருலம்மா, விருதா. ஆகவே உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. உண்மைதான். ஆண்டவரை உண்மையோடும், ஆண்டவரை உண்மையோடும் பக்தியோடும் ஆவியோடும் ஆராதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, கடவுளை எப்படி புரிந்து கொள்வது என்பதில் தெளிவை கொண்டிருப்போம். பணம், பொய் இவைகளெல்லாம் களைந்து உண்மையின் சொருபியாக நிதர்சனமாக ஆண்டவர் வெளிப்பட்ட ஆண்டவர் நானே வழி, நானே சத்தியம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த சத்திய சொருபியை நாம் எந்த சக்தியும் தடை செய்ய முடியாது என்பதை புரிந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக அவர் போதுமானவர், அவர் நடத்துவார் என்ற நிலையிலே அவரை பார்ப்போம். அவரே நம்ம வாழ்க்கையிலே தொடர்ந்து வரக்கூடிய எல்லா பலவீனத்தையும் தாங்கி உங்களை என்னை வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் நிலவரப்படுத்தி காப்பாராக. ஆமீன். இயேசு போதுமே, இயேசு போதுமே என்ற பாடலை பாடும். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே இலையிலுமே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் போகாமல் முன் செல்ல, உலகமும் மாமிசமும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே
எப்போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே. என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாரிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆதவன் என்று ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த இயேசு போதுமே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்கள் பொக்கிஷம் எங்கிருக்கிறதோ அங்கே உங்கள் மனம் இருக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. பரலோகத்திலே பொக்கிஷங்கள் சேர்த்து வையுங்கள் என்று சொன்னீர். ஆனாலும் புலோகத்திலே பொக்கிஷத்தை தேடி அலைகிறோம். பொய்யான இந்த உலகத்திலே நிலையில்லாத வாழ்வு ஆண்டவரே, நிலையற்றது என்று நினைக்கிறோம் ஆண்டவரே. பணம், பொய், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றலை இல்லாதபடி செய்துவிடலாம் என்று சதியாலோசனை செய்த உமது அடியாறுகளுக்கு முன்னால் ஆண்டவரே ஜெய வீரராக எழுந்து செயலாற்றி சாட்சி கொடுத்து ஆண்டவரே உமது சாட்சியத்திற்கு கட்டியம் கூறும் ஆலயங்களும் ஆண்டவரே ஆதார புருஷர்களுமாகிய ஊழியக்காரர்கள் என்று ஆண்டவர் எத்தனை வல்லமையாக உமது உயிர்த்தெழுதலை இந்த உலகத்திலே நிரூபித்து காண்பித்தீர். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சாட்சியாக வாழ வேண்டிய பிள்ளைகள் நாங்கள். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை நாங்கள் சோதித்து அறிய நீர் கொடுக்கிற தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பணத்தின் பின்னால், பொய்யின் பின்னால் சத்தியத்தை மறந்து, சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்த எங்கள் நேசரை மறந்து நான் எங்கே நிற்கிறேன் என்று சிந்திக்க இந்த நாளிலே நீ தந்த படிப்பினைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாம் முடிவுக்கு வரும், எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். எங்கள் ஆண்டவர் ஜெய வீரராக, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக, ஒவ்வொருவருடைய உணர்வை தொடுகின்ற வல்லமையுள்ளவராக, உள்ளங்களை திறந்தறிகிற ஆண்டவராக, தன்னை வெளிப்படுத்துகிற மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே. உம்மை அறிந்த பிள்ளைகளாக உம்மை நாங்கள் ஆண்டவரே ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளை விசேஷத்தினால பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிறந்த நாள் என்றும் திருமண நாள் என்றும் கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வெளியூரில் வெளிநாடுகளிலே இருக்கிற எங்கள் திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்கிருந்தாலும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்கட்டும் ஆண்டவரே. உமது பிள்ளைகளோடு உமது நேசக்கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவனுடைய உணர்வுகளை நாங்கள் ஆண்டவரை தியானித்து இருக்கிறோம். வருகின்ற வாரத்திற்கு பிறகு ஆண்டவரே, நீரே நல்ல மேய்ப்பன் என்ற உணர்வோடு ஆண்டவரே, எங்கள் மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் எங்களை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார், ஆண்டவர் நடத்துவார் என்ற நம்பிக்கையை கொடுத்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இந்த ஆராதனையை ஆண்டவரே முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக செவிமடுக்கிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்களோடு உமது நேசக்கரம் இருக்கட்டும், உமது வழிநடத்துதல் இருக்கட்டும். தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளாக நடத்தும். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்னென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்தோம்.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் இன்று சதா காலமும் உங்கள் அனைவரோடு இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.